ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்ரியாஸ் சேனல். உங்கள் முடி நீளமாக வேணுமா, அடர்த்தியாக வேணுமா, கண்டிப்பாக ஹேர் பேக் போடுங்க. நம்மளுடைய ஹேர் பேக் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஹேர் க்ரோத் தரக்கூடிய ஹேர் பேக் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் முதல்ல ரொம்பவே முடி கம்மியாக வச்சுருந்தேன். இப்போ இவ்வளோ தூரம் ஹேர் க்ரோத் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக ஹேர் பேக் போட்டு தான். நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே நல்லாவே ஹேர் க்ரோத் பண்ணும். நம்ம ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கலாங்க. நானும் ஹேர் க்ரோத் பண்ணணும், ஹேர் க்ரோத் பண்ணி உங்களுக்கு காட்டணும், நீங்களும் ஹேர் க்ரோத் பண்ணணும். நம்ம கூடவே சேர்ந்து எல்லா ஹேர் பேக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹேர் க்ரோத் பண்ணுவோம். நம்ம ஹேர் பேக்கை போடும்போது சீக்கிரமாகவே உங்கள் ஹேர் க்ரோத் ஆகும். அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் 1 மந்த்லேயே பார்ப்பீங்க. அதுக்கான வீடியோவை நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தாங்க தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அடர்த்தியாகவும் கொண்டு வர முடியும், நீளமாகவும் கொண்டு வர முடியும். தொடர்ந்து நீங்கள் ஹேர் கேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹேர் க்ரோத் பண்ணிட முடியும். எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கிற முடியும் அடர்த்தியாகவும் கொண்டு வரலாம், நீளமாகவும் கொண்டு வரலாங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஹேர் பேக்குமே நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் பேக் தாங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் அந்த இமேஜில் தெரியுது இல்லையா, அதுதான் என்னோட பழைய முடி. அதுக்கு இப்போ இருக்கிற முடிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். நான் இந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் பண்ணியிருக்கிறேன்னா ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில், ஃபுட் இன்டேக் எடுத்து தாங்க இந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் பண்ணியிருக்கேன். வாங்க இன்னைக்கான சூப்பரான ஹேர் பேக் ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு ஹேர் பேக்கான 3 பொருள்: ரோஸ்மெரி லீவ்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, வெந்தயம். இது 3 தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் 2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கங்க. 2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. மூழ்கிற அளவை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து நைட்டே ஊற வச்சுருங்க. இந்த நம்ம வெந்தயத்தை நைட்டே எடுத்து ஊற வச்சுக்க போகிறோம். ஊற வச்சுட்டு அதை நம்ம காலையில் தான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. நைட் ஃபுல்லாக ஊறட்டுங்க. நம்ம காலையில் தான் இதை எடுத்துக்க போகிறோம். அடுத்ததான் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தாங்க எடுத்துக்க போகிறோம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் ரோஸ்மெரி லீவ்ஸ் எடுத்துக்க போகிறோம். வெந்தயத்தை யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் முடி நல்லாவே அடர்த்தியாக கிடைக்கும். அடுத்ததாக என்ன எடுத்துக்க போகிறோம்னா ரோஸ்மெரி லீவ்ஸும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் தாங்க எடுத்துக்க போகிறோம். அதை நம்ம 1 ஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். ரோஸ்மெரி லீவ்ஸ் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எதில் ஊற வைக்க போகிறோம்னா நம்ம தண்ணியில் ஊற வைக்க போகிறதில்ல, அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதில் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ஹேர் பேக் போடுறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணிடுங்க. நல்லா ஊறி வரணும். அடுத்ததாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாங்க. அதை நம்ம எதில் ஊற வைக்க போகிறோம்னா சாதம் வடிச்சா கஞ்சி இருக்கும் இல்லைங்களா, அதில் தான் ஊற வைக்க போகிறோம். அதில் ஊறி வரும்போது நல்லாவே இன்னும் ஹேர் க்ரோத் ஆகுங்க. என் ஹேருக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்கள் ஹேருக்கு நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் சேர்த்து கூட எடுத்துக்கலாங்க. சாதம் வடித்த தண்ணியில் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. இதையும் நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸையும் ரோஸ்மெரி லீவ்ஸையும் அடுத்த நாள் எடுத்துக்கலாங்க. வெந்தயத்தை மட்டும் முன்னாடி நாளே ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஹேர் பேக் போடுறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டையும் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. வாங்க ஹேர் பேக் ரெடி பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லாவே ஊறி வந்துருச்சுங்க. நைட்டே ஊற வச்சதுனால நல்லாவே அதனோட எசன்ஸ் ஃபுல்லாகவே இறங்கிடும். இங்கே பாருங்கள், நல்லாவே ஊறி வந்துருச்சு. நைட்டே ஊற வச்சதுனால நல்லாவே வெந்தயம் நல்லாவே ஊறி வந்துருச்சு. கூட இன்னொரு பொருள் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. அதில் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெந்தயத்தை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வாங்க அதுக்கப்புறம் இப்போ ஊறி வந்தால் ரோஸ்மெரி லீவ்ஸ் எடுத்துக்கலாம். ரோஸ்மெரி லீவ்ஸ் நல்லா ஊறிடுங்க அந்த தண்ணியில். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க, நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதனோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கணும். நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சிட்டு நம்ம இதை வெந்தயத்தை கூட சேர்த்துக்க போகிறோம். இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் உங்கள் முடி வளர்ச்சியை நல்லாவே அதிகரிக்குங்க. லாங் அண்ட் திக் ஹேராக மாற்றும். நல்லாவே ஹேர் க்ரோத் பண்ணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாங்க. வெந்தயம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம அந்த தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். வாங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த தண்ணி மட்டும் போதும். அந்த ரோஸ்மெரி லீவ்ஸோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியிலே இறங்கியிருக்குங்க. நம்ம அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நான் சொல்கிற மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். வெந்தயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா இன்னொரு பொருள் சேர்த்துக்க போகிறோங்க. அதுதான் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ஒரு 2 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லாவே ஹேர் க்ரோத்துக்கு உதவுங்க. இதுவுமே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்ச வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதான், அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். அரைச்சி இப்போது எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு லேசான கிளாத்தோ இல்லை சாலோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, நார்மலாக சுடிக்கு யூஸ் பண்ணுற சால் இருக்கும் இல்லையா, அந்த சால் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தலையில் எந்த ஒரு டேண்ட்ரஃப் மாதிரி இருக்கும் அது எதுவுமே ஒட்டாதுங்க. அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தலையில் இருக்கும் கொஞ்சம் அது நம்மளுக்கு இச்சிங் ஆகும். அதுக்காக தான் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம். வாங்க ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வெந்தயத்தை ஃபில்டர் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நல்லா அமுத்தி பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் லேட் ஆகும். லேட்டானா பரவாயில்ல, நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான ஹேர் பேக்குங்க இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் அதையும் சேர்த்துக்கலாங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்குங்க இந்த ஹேர் பேக்கு.
இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணும்போது நல்லா உங்கள் ஹேர் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக கிடைக்கும். வாங்க அடுத்ததாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸை எடுத்துக்கலாம். ஊற வச்ச ஃப்ளாக்ஸ் சீட்ஸை எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸை தண்ணியில் ஊற வைக்கும்போது நல்லாவே அதுவே ஊறி வந்து நல்லா வலுவலுன்னு வருங்க. தண்ணி அப்படி கெட்டியாக கிடைக்கும். நம்ம இதை தண்ணியில் ஊற வைக்காமல் சாதம் வடித்த கஞ்சியில் ஊற வச்சுருக்கோங்க. நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகும். இதையும் நம்ம ஊற வச்ச கஞ்சியில் நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே எடுத்துகிட்டு இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். இதையும் கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணிக்கணுங்க. ஃபில்டர் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். போது இது கூட நீங்கள் எந்த தண்ணியுமே சேர்த்துக்க வேண்டியதில்லை. இந்த தண்ணியே போதும். இதையே விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள், இதுவும் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இதையும் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் பார்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம க்ரீம் மாதிரி கிடைக்கும். இது லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கும். வெந்தயம் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக க்ரீமி இதில் கிடைக்குங்க. ரெண்டையும் கலத்தும் போது ஒரே பக்குவத்தில் வரும். கரெக்டான அளவில் இருக்கும் ரெண்டுமே. இது ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கும். ஃபில்டர் பண்ணி ரெண்டையும் சேர்த்து கலந்து அதுக்கப்புறம் தான் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுறோங்க. ரொம்ப தண்ணியாக ரெண்டையுமே கலந்துடாதீங்க. ஹேரில் அப்ளை பண்ணும்போது கோல்டு சீக்கிரம் பிடிக்கிறவங்களுக்கு நல்லாவே கோல்டு பிடிச்சிருங்க. அதனால் கரெக்டான இதில் எடுத்துக்கோங்க. வாங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு நல்லாவே ஈஸியாகவே இருக்குங்க. ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை ஃபில்டர் பண்ணும்போது நல்லாவே இருக்குங்க. பார்க்கவே நல்லாயிருக்கும். ஃபில்டர் பண்ணவும் நல்லா ஈஸியாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கலாங்க. ரெண்டையும் சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு நல்லா பீட்டர் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஹேர் பேக்குமே நல்லா எஃபெக்டிவான ஹேர் பேக் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் தொடர்ந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. சீக்கிரமாகவே நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகுங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் ஒமேகா 3 ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. அது நல்லாவே நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு உதவும். வெந்தயம் நம்மளோட முடியை நல்லாவே ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாக ஆக்குங்க. அரிசி கஞ்சி இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்மளோட புது முடியை வளர வைக்கும். அதை சேர்த்துக்கும் போது இப்படி நம்ம ஒவ்வொரு பொருளுமே சேர்த்துக்கிட்ட ஒவ்வொரு பொருளுமே நல்லாவே ஹேர் க்ரோத்தை தரக்கூடிய பொருள் தாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா க்ரீமியாக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஹேர் பேக் கிடச்சிருக்கு. இதை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போதும் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அப்ளை பண்ணும்போதே நல்லா இருக்குங்க. அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அதை விட சூப்பராக இருக்கும், நல்லாவே இருக்கும். வாங்க ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் வச்சுட்டு சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஹேர் க்ரோத்து நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகும். நார்மலாக சல்ஃபர் கலந்த எண்ணெய் இருக்குங்க இல்லைங்களா, அந்த எண்ணெய் யூஸ் பண்ணவே கூடாது. வீட்டில் ஆட்டின சுத்தமான எண்ணெயாக வாங்கி நீங்கள் வீட்லேயே ஆயில் ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே உதவும். அவ்வளோதான், ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஹேர் பேக்கை ஹேரில், ஸ்கேல்ஃபில், ஹேர் எட்ஜில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இடமா எடுத்து பிரித்து உள்ளே ஸ்கேல் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். தனித்தனியாக பிரித்து எடுத்து உள்ளே ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஹேரில் ஃபுல்லாகவே அப்ளை ஆகுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அந்த மாதிரியே மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஒரு இடமா தனித்தனியாக பிரித்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஹேரில் ஃபுல்லாகவே அதையும் பிரித்து அப்ளை பண்ணணும். இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணுங்கள். நான் காட்டியிருக்கேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். அந்த மாதிரியே ஒரு இடம் விடாமல் நீங்கள் ரெண்டாக பிரித்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம் ஹேரில். அப்படியே ஷாம்பாக அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக் கூட நம்ம ஹேர் டேமேஜ் ஆயிருங்க, ஹேர் ஃபால்க்கு காரணமாயிரும். அதனால நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கரெக்டாக ஹேர் கேர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் க்ரோத்தை நீங்கள் சீக்கிரமாகவே பார்ப்பீங்க. கண்டிப்பாக இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. கண்டிப்பாக தயவு செஞ்சு டென்ஷன் மட்டும் ஆகாதீங்க. டென்ஷன் ஆனீங்கன்னா நல்லாவே ஹேர் ஃபால் ஆகுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகாமல் உடம்ப பார்த்துக்கங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் போட்டுட்டு வந்துடுங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி தாங்க இருக்குது என் ஹேரு. நல்லாவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக கிடச்சிருக்குங்க. நீங்களும் அப்ளை பண்ணிங்க. அப்ளை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை சொல்லுங்கள். கண்டிப்பாக ஹேர் பேக் போடுங்க. ஹேர் பேக் போட்டுட்டு நல்லாவே ரிசல்ட்டை பார்ப்பீங்க. எனக்கு பதில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.